ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எப்படிலாம் கலர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். ஓகே, நம்ம வந்து இப்போது இந்த ஃபோட்டோவை ரீகாப்பி எடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ என்ன சைஸுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆரம்பிக்கணும். நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை 12x18 அப்படிங்கிற சைஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் அந்த சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிக்குவோம். நியூ ப்ராஜெக்டில் 18x12 300 ரெசல்யூஷன் வச்சு ஓகே கொடுத்துறோம். இப்போ அந்த ஃபோட்டோவை இதில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிடுவோம். ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோட்டோ இந்த ஃப்ரேமில் ஃபிட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது ஃப்ரேமில் ஃபிட் ஆகுற மாதிரி ஃபோட்டோவை செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆக்சுவல் பிளாக் அண்ட் ஒயிட் கலராக மாற்றிடுவோம். அதுக்கு Ctrl+Shift+U கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். இப்போது ஃபோட்டோ கொஞ்சம் டெப்த் இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் டெப்த் ஆக்கிடுவோம். கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுனால கொடுத்துங்க, கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுத்துடுவோம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் அங்கே இருக்க டஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி விட்டுக்கிட்டா பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுவோம். ஓகே, இப்போதைக்கு நம்ம டஸ்ட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்டை கட் பண்ணி சப்ஜெக்ட் தனியாக பேக்ரவுண்ட் தனியாக பிரிச்சுருவோம். சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃபெதர் கொடுத்து சப்ஜெக்டை தனியாக எடுப்போம். ஃபெதருக்கு Ctrl+Shift+D கொடுத்தீங்க அப்படின்னா ஃபெதர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். 3ங்கிற அளவில் ஃபெதர் கொடுத்து விடுவோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ Ctrl+J கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். இப்போ வந்து நமக்கு இந்த ஹேர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் இல்லையா, அந்த ஹேர் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் லேயரில் செலக்டில் பண்ணிவிட்டு அப்படியே லேசர் பாயிண்ட் L2 அமைக்கி அப்படியே ரஃப்பாக ஒரு செலெக்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து லேடிக்கும் அதே மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் உங்களுக்கு செலக்ட் ஆகும். இப்போ அதை வந்து நம்ம பேக்ரவுண்டை Ctrl+J கொடுத்து செப்பரேட்டாக ஒரு லேயர் ஆக்கிடலாம். இப்போ பேக்ரவுண்டை ஹைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் தனியாக உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். சப்ஜெக்ட் தனியாக உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்டில் கலர் ஃபில் பண்ணுங்கள். நான் ப்ளூ கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போய் ரெண்டரில் கிளிக் பண்ணி கடைசியில் லைட்டிங் எஃபெக்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஓமினி அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து லைட்டிங் பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும். பிளர் கொடுத்துக்குங்க. பின்னாடி அந்த லைட்டிங் ஃபேடு தெரியாத அளவுக்கு நல்லா பிளர் கொஞ்சம் ஃபுல்லாகவே வச்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஹேரை தனியாக டீட்டெயிலாக பிரித்து எடுத்துருவோம். பேக்ரவுண்ட் லேயரில் வச்சுட்டு Ctrl+Shift+U பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிட்டு மோடில் போய் மல்டிப்ளை கொடுத்து Ctrl+M கொடுத்தீங்க அப்படின்னா ஐட்ராப்பர் இருக்கும், 3 இருக்கும். அதில் கடைசியில் உள்ளதில் கிளிக் பண்ணி உங்கள் ஹேர் இருக்க ஏரியாவில் எந்த இடத்துல லைட்டாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். திரும்ப நீங்கள் அப்படியே மற்ற இதை அப்படியே எரேசர் டூலில் வச்சு எரேஸ் பண்ணிவிடும். இப்போ தான் ஆக்சுவல் ஒர்க்கே ஆரம்பிக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பண்ணுறது. இந்த சப்ஜெக்டில் 2 பேருக்கும் உள்ள எல்லா காஸ்டியூம்ஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அதனால் பென் டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே, வாங்க கட் பண்ண ஆரம்பிப்போம். ஷர்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஷர்ட்டை கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்கின் டோன் தெரிகிற இடங்களை ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம். ஸ்கின் டோனும் இந்த ஷர்ட்டும் தனியாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துருவோம். இவங்களுக்கு வந்து ஒரு காக்கி கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் காக்கி கலர் இருக்கிற மாதிரி ஒரு ஷேடு கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சைட்லலாம் ஒயிட்டாக இருக்குதுல்ல, அதை கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிடுவோம். ஈவனாக ட்ரெஸ் எல்லாம் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டார்க் ஆக்கிடுவோம். ஓகே, இப்போ ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் காக்கி கலரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் டார்க்காக. ஓகே, காக்கி கலர் ஷர்ட் ரெடி. இப்போ உங்களுக்கு ஸ்கின் டோன் கொடுத்துருவோம். ஸ்கின் டோனில் கலர் வந்து Ctrl+B கொடுத்து கலர் பேனல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணி கூடவே சேர்த்து எல்லோவையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கலர்
உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். முன்னா மெஜந்தாவே இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ கண்ணை தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுக்கிடுவோம். கண்ணை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பென் டூல் செலக்ட் பண்ணி அந்த சர்க்கிள்லேயே அதே பாயிண்டில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் அகைன் வேறு எதுவும் ஏரியாவை கட் பண்ணனாலும் ப்ளஸ் அதுக்கு மேலேயே அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு லேயர் 2ல் இருந்து கண்ணை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கிடுவோம். கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஃபெதர் கொடுத்து கட் பண்ணிக்கிடுவோம். ஃபெதர் ஒரு 3 வச்சுக்கிடுவோம். ஓகே கொடுத்து கண்ணுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட். ஓகே, ஒரு 25 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவு செட் ஆகிடுச்சு. இப்போ புருவத்தை எடுக்கணும். பேக்ரவுண்டில் இருந்து புருவத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுத்து கொஞ்சம் டார்க் ஆகிக்கிடுவோம். ஓகே, இந்த ஒயிட்டாக இருக்கிறத கூட எரேஸ் டூல் வச்சு அப்படியே எரேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஸ்கின்னில் ஓவர் லைட்டிங்காக இருக்க ஏரியா மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்குவோம். ஃபெதர் ஒரு 30 கொடுத்துருங்க. இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கடைசியில் வேரியாட்டனில் லைட்டிங்ஸில் கொடுத்து கொஞ்சம் டார்க் பண்ணி ஓரளவு ரெட்டு கொடுத்துருங்க. ஒரு பாயிண்ட் ரெட்டு கொடுத்து ஓகே கொடுத்துவிடும். ஓகே, ஓரளவு செட் ஆகிடுச்சு. டோனு ஆக்சுவலாக 90% ஒர்க்கு மென்னுக்கு முடிஞ்சது. இந்த ஸ்கின் ஷார்ப்பாக இருக்க ஏரியா மட்டும் எரேஸ் டூல் வச்சு எரேஸ் பண்ணி விடுவோம். ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைட்டிங் ஒன் சைடாக இருக்கிற ஏரியா மட்டும் கொஞ்சம் கலர் கொடுத்து லைட்டிங் ஏற்றிக்கிடுவோம். கண்ணில் ஏதோ டஸ்ட் இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணிடுவோம். காதில் அந்த பக்கம் காது டார்க்காக இருக்குது, இந்த பக்கம் காது லைட்டாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, லைட்டிங் ஒரு சைடாக வச்சு எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. அதான் நம்ம ப்ளே பண்ணிவிடுவோம். காது இருக்க ஏரியா மட்டும் கொஞ்சம் டெப்த் ஆகிக்கிடும். ஓகே, அதையும் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கின் டோனு ஐப்ரோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் லிப்ஸை மட்டும் டார்க் பண்ணிவிடுவோம். அதுக்காக லிப்ஸ் இருக்க ஏரியா மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் ஒரு 4 கொடுத்து அதை ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அதை மட்டும் கண்ட்ரோல் எல் அமைக்கி லேசாக டார்க் பண்ணிடுங்க. கரெக்ட் டோனு வர்ற வரைக்கும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே இந்த தாத்தாவுக்கு ஃபுல்லாகவே எடிட்டிங் முடிஞ்சது. இப்போ இந்த பாட்டியம்மா பக்கம் வருவோம். இவங்களுக்கு தான் நிறைய கட் பண்ண வேண்டிய ஒர்க்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டிங்கை முடிச்சிடுவோம். ஓகே, ப்ளவுஸை மட்டும் செப்பரேட்டாக வச்சுருங்க. லேயர் 2ல் இருந்து நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும், ரெட்டு கொடுக்கும். ரெட்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த கலர் வச்சுருக்கோம். இந்த கீழே லைட்டிங் பட்டிருக்க இடத்த மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணி டோட்டலாக ட்ரெஸ்ஸு ஈவன் கலராக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சேரீயை செலக்ட் பண்ணிக்கிடுவோம். பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு கலர் கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெட் ஷேடு சேரீயாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். நான் அந்த கலர் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜுவல்ஸை பூரா நம்ம வந்து தனியாக கட் பண்ணிக்கிடுவோம். முடிஞ்ச அளவு இந்த செயின், கம்மல், வேறு எதுவும் நகைகள் போட்டிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே லேயரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கலர் கொடுக்கும்போது அந்த நகையோட கலர் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஜுவல்ஸுக்கு கோல்டு கலரும் வரணும். ரெட்டையும் எல்லோவையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கோல்டு கலர் வரும். ஓகே, இப்போ ஓரளவு கோல்டு கலர் வந்துருச்சு. இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணணுன்னா மறுபடியும் அகைன் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் ரெட்டு எல்லோவையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, நகையை கொடுத்தாச்சு. இப்போ ஃபேஸுக்கு கலர் கொடுத்துடலாம். ஃபேஸை மட்டும் பேக்ரவுண்ட்லேருந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. ஃபெதர் ஒரு 4 கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் ஜே. இப்போ இவங்களோட ஃபேஸுக்கு கலர் கொடுப்போம். கலர் பாக்ஸ் கண்ட்ரோல் பி, கலர் பேலன். ஓகே, இப்போதைக்கு இந்த லெவலில் வச்சுக்கிட்டு நம்ம கடைசியில் கலர் ஈவன் பண்ணிக்கலாம். கண்ணை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். கண்ணுக்கு கலர் கொடுப்போம்.
ஓகே, கண்ணு கொடுத்தாச்சு. இப்போ புருவத்தை தனியாக எடுத்துருவோம். ஓகே, அதையும் நம்ம தனியாக ஒரு லேயராக எடுத்துருவோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் எரேஸ் டூலை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பொட்டையும் நம்ம தனி லேயராக எடுத்து அதுக்கும் கலர் கொடுத்துருவோம். ஓகே, பொட்டுக்கு கலர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஹேர் பக்கத்தில் இந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, அதை மட்டும் எரேஸ் டூலை எடுத்து அந்த லேயர் ஸ்கின் ஃபேஸ் கலர் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த லேயரில் கிளிக்கில் வச்சுட்டு அப்படியே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷார்ப்பாக இருக்கிறது தெரியாது. இப்போ உதட கலர் பண்ணுவோம். லிப்ஸ்க்கு மட்டும் கலர் கொடுப்போம். ஹைலைட்ஸில் வச்சுட்டு ரெட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மெஜெண்டா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. மெஜெண்டாவை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது ஃபேஸில் அங்கே ஒயிட்டாக இருக்கிற ஏரியா மட்டும் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கிறோம். லைட்டிங்கு கரெக்டாக இல்லாத இடம்.